கம்பனுடைய பாத்திரப்படைப்பு, கம்பனுடைய வீரம், கம்பனில் தியாகம் என்று அவனுடைய தூரிகைப்பட்டு மென்னு மிளிர்ந்த ஒவ்வொரு செய்திகளையும் கம்பனின் பாத்திரப்படைப்பையும் பார்த்து வரக்கூடிய நாம் பஞ்சு ஒளிர் வெஞ்சு குளிர் பல்லவ மணுங்க செஞ்சவிய கஞ்ச நிமிர் சீரடியலாகி அப்படியே அந்த பதத்தை போடும்போது கூட வன்மையாக இருக்கிறவளை மென்மையாக காட்டுறான். நாள்தோறும் நல்ல நல்ல சிந்தனைகளை செவிமெடுத்து வருகின்றோம். அது பெரிய புராணமாக இருக்கட்டும், ராமாயணமாக இருக்கட்டும், பாரதமாக இருக்கட்டும், பக்தி இலக்கியங்களாக இருக்கட்டும், ஆழ்வார்கள், இன்னும் சொல்லப்போனால் ஞான திருமேனியாகிய சித்தர் பெருமக்களுடைய வாழ்க்கை வரலாறு, கேள்விகளால் பதில் என்று பல செய்திகளை பார்த்து வரக்கூடிய நாம் கம்பனை மட்டும் காப்பிய நோக்கத்தில் மட்டுமல்லாமல் அவனுடைய கவி நோக்கத்திலும் பார்த்து வருகின்றோம். கம்பனுடைய பாத்திரப்படைப்பு, கம்பனுடைய வீரம், கம்பனில் தியாகம் என்று அவனுடைய தூரிகைப்பட்டு மென்னு மிளிர்ந்த ஒவ்வொரு செய்திகளையும் கம்பனின் பாத்திரப்படைப்பையும் பார்த்து வரக்கூடிய நாம் கம்பன் காட்டும் பெண்மை என்கின்ற தலைப்பை சிந்திக்கப் போகின்றோம். சீதையை கவர்ந்து ராவணன் செல்ல, ராமன் சீதையை பிரிந்திருக்க யார் காரணம்? சூர்பனகை. மனம் முழுக்க வன்மமயமான ஒரு அரக்கர் குலத்தில் பிறந்த ஒரு வன்மையான கேரக்டர், அதை மென்மையாக காட்டுறான் பாருங்க. அதுதான் கம்பனுடைய தூரிகை. எப்படி பாருங்க, பஞ்சு ஒளிர் வெஞ்சு குளிர், நல்லா இந்த வார்த்தையை பாருங்க, பஞ்சு ஒளிர் வெஞ்சு குளிர் பல்லவ மணுங்க செஞ்சவிய கஞ்ச நிமிர் சீரடியலாகி. அப்படியே அந்த பதத்தை போடும்போது கூட வன்மையாக இருக்கிறவளை மென்மையாக காட்டுறான். இந்த சூர்பனகை பரம்பொருளாகிய ராமனை பார்க்குறா. எதில் அழகுடான்னா ராமனுடைய திருமேனியை பார்க்குறா, இந்த கைகளை பார்க்குறா, கால்களை பார்க்குறா, பரந்த மார்புகளை பார்க்குறா, விடிகளை பார்க்குறா, மொத்த மெய்யழகையும் பார்க்குறா, தன்னையை பறிகொடுக்கிறா. ஆனால் அது நடக்காதுன்னு தெரிஞ்ச உடனே அப்படியே கேரக்டரை மாத்திரா பாருங்க. ராவணன்கிட்ட எப்படி எவ்வளவு மென்மைத்தன்மையாக ஒரு கேரக்டரை காட்டுறான் பாருங்க. ராவணன்கிட்ட சொல்லும்போது உன்னுடைய அழகுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய, இந்த விண்ணுலகமே வியக்கக்கூடிய ஒரு பெண்மணியை பார்த்தேன், அவளை அழைச்சிட்டு வர்றதுக்கு இடைஞ்சலாக இருந்தவங்களோட நான் சண்டை போட போனேன், அதனால் இந்த துன்பம். இந்த ராவணனுடைய மனத்தில் காமத்தீயை மூட்டிய சூர்பனகையை ஒரு கேரக்டராக காட்டுறது. அப்படியே நீங்கள் பாருங்கள், நேர் மாறு. நீங்கள் கையை பாத்திரத்தை விடுங்க, சுமத்திரையை எடுங்க. லக்ஷ்மணன் வந்து சொல்லுவான், தாயே அண்ணா காட்டுக்கு போகிறார், நானும் காட்டுக்கு கூட போகிறேன். அப்போ இவ என்ன சொல்லணும்? போயிட்டு வான்னு சொல்லணும், இல்லை நீ ஏன் போகிறேன்னு சொல்லலாம், இல்லை அவருக்கு தானே கட்டளை, உனக்கு என்னன்னு கேட்டிருக்கலாம். ஒரே ஒரு வார்த்தை, நீ போகலாம், தம்பியாக போகக்கூடாது, தோடனா தொண்டனா தூதனா எல்லாம் போ. ராமன் வந்தால் அயோத்தி மாநகரத்துக்கு திருப்பி வா, இல்லாட்டி 14 வருஷம் கழித்து அவன் வந்தா வா, வரலன்னா இந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். சுமித்திரையை எங்கே கொண்டு போய் வச்சது பாருங்க, முன்னம் முடி. ராமனுக்கு முன்னாடி நீ முடிஞ்சிட்ட, இல்லைங்கிற செய்தி என் காதுக்கு வரணுங்கிறார் தாய். இதில் என்ன சிறப்புன்னா, பரதன் ராமனை நோக்கி காட்டை நோக்கி வருவான்ல, அப்போ முதல்ல குகன் இந்த லக்ஷ்மணனை பார்த்து பயந்துருவான், அவன் சண்டைக்கு வரான்னு. ஆனால் கிட்டக்க நெருங்கி நெருங்கி வந்து அவன் சொல்லும் போது 1000 ராமர் நின்கேல் ஆவரோங்கிறான்ல. இந்த சுமத்திரைங்கிற ஒரு பாத்திரம் எப்படி கம்பன் உயர்த்தி காட்டினான் பாருங்க ஒரே இடத்துல. இதை அப்படியே வைங்க. வாலி வதை, அதை குறித்து 1000 சர்ச்சை இன்னைக்கு இருக்குது. ஆனால் அவரே சொல்கிறார், தேவியை பிரிந்த பின்னை திகைத்தனை போலும் செய்கை. அதை பல தடவை இந்த ஆனந்த ஆரம்பத்தில் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் வாலியை ராமன் போருக்கு கூப்பிடுற மாதிரி சுக்ரீவன் முதல்ல அந்த பூக்கள் எல்லாம் சூடிக்கிட்டு வாலண்டியராக சண்டைக்கு கூப்பிடுவான்ல, அப்போ வாலியினுடைய மனைவி தடுக்கிற மாதிரி ஒரு காட்சி வரும். நீங்கள் போக வேண்டாம் சண்டைக்கு, இதில் ஏதோ உள்நோக்கம் இருக்குது, சாதாரணமாக உங்களை பார்த்து அஞ்சுற உங்கள் தம்பி இப்போ வாலண்டியராக உங்களை சண்டைக்கு கூப்பிடுறான்னா பரம்பொருள் அறத்தின் நாயகன் ராமன் துணை கொண்டு வரான். அப்போ ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவான் வாலி, ஏய் பெண் என்பதால் பிழைத்தாய், ஓடிப்போ. நீ பெண்ணுங்கிறதுனால உன்னை சும்மா விட்டுட்டேன், அவனா எங்கள் அண்ணன் தம்பி சண்டைக்கு பங்காளியாக வர்றது, பஞ்சாயத்துக்கு வர்றது, மத்தியஸ்தம் பண்ண வர்றது, நீ பெண்ணுங்கிறதுனால ஜாக்கிரதை போகும்பா.
சின்ன சின்ன பாத்திரங்களை சார், திரிசடைன்னு ஒரு பாத்திரம் சார், அதை எவ்வளவு மேன்மையாக கம்பன் அசோகவனத்தில் காட்டியிருப்பான். ராவணனுடைய மனைவி மண்டோதரி, அவளை சீத்தையனுடைய கற்பின் கனலி கற்பின் கொழுந்து, எவ்வளவு சீதையை பெருமையாக சொல்கிறோம். அள்ளல் மாக்களை இலங்கையது ஆகுமோ எல்லை நீத்த உலகங்கள் யாவையும் என் சொல்லினால் சுடுவேன் தூயவன் வில்லின் ஆற்றலுக்கு மாசென்று வீசினேன்னு அனுமன்ட்ட ராமனுடைய பெருமையை பேசி துன்பப்படுறேன் துயரப்படுறேன்னு சொல்லி சீதையனுடைய கேரக்டர் எப்படி பேசப்பட்டதோ அதே அளவுக்கு மண்டோதரி, ஏன்னா அறம் பேசிய பாத்திரம். ராவணன்ட்ட போய் சொல்லுவாளாம், இன்னைக்கு போரில் உன் புள்ள இறந்துருவான், ஏற்கனவே தம்பிமார் இழந்துட்டான், கண்டிப்பாக நாளைக்கு என்னுடைய மங்கள நானும் போகப்போகுது, அதுக்கு காரணம் உன் வீரத்தின் குறைவு இல்லை, உன்னுடைய காமம் இருக்குது, நீ கவனமாக இரு, உன்னுடைய காமத்தி இருக்குன்னு மண்டோதரி அப்படி நயம்பட சொல்வது. சார், கூனின்னு ஒரு கேரக்டரை கொண்டு வந்து இந்த காப்பியத்தை தொடர வச்சான் பாருங்க. முதல்ல எந்த கைகேயி ராமனுக்கு பட்டாபிஷேகம்னா முத்து மாலையை எடுத்து கொடுத்தாலோ, ராமனை பயத்த எனக்கு இடருண்டோன்னு சொன்னாலோ அவங்க மனசையே மாற்ற வைக்கிற மாதிரி ஒரு கேரக்டர்னா கம்பனுடைய நுட்பம் இருக்கு பாருங்க. சின்ன சின்ன பாத்திரங்களில் கூட அவன் மின்னி மிளிரச் செய்வதற்கு தன்னுடைய எண்ண ஓவியத்தை பிரதிபலித்தான் என்றால் கம்பனை ஒரு தெய்வீக காப்பியமாக படிப்பதோடு மட்டுமல்லாமல் மானுடம் வென்றது என்கின்ற வகையிலும் படித்து பார்த்து நம்முடைய வாழ்க்கைக்கு கம்பராமாயணத்தை பின்பற்றுவது ஒரு ஆனந்தம் என்கின்ற வகையில் கம்பனை போற்றுவோம், கம்பனை வாசிப்போம், கம்பனை நேசிப்போம், கம்பனை பூசிப்போம். மீண்டும் நற்சிந்தனையோடு நாளை சந்திப்போம். ஆனந்த ஆரம்பத்தில். வணக்கம்.